ஹாய் வீவர்ஸ், இதுதான் காந்தாரி மிளகா. இந்த மிளகா பயங்கர காரமாக இருக்கும். அதாவது ஒன்று போட்டால் போதும் ஒரு குழம்புக்கு, அந்தளவுக்கு இது காரமாக இருக்கும். பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் பயங்கர காரம். இதில் வந்துட்டு அவ்வளோ மெடிசின் குணம் இருக்குது. அது வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது குறையும். அப்புறம் பிளட்டில் இருக்கிற கொழுப்பை குறைக்கும், ஜீரண சக்தி அதிகமாக்கும், விட்டமின்ஸ் இருக்குது இதில். அந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது இதில். நம்ம பழைய சாதம் சாப்பிடும்போது அதில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சட்னி அரைக்கலாம். எது ஒன்று இதில் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் இது கொஞ்சம் பறித்தேன், கிழங்குக்கு சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை பறித்தேன். கிழங்குன்னா காய்ச்சல் கிழங்கு. காய்ச்சல் கிழங்கு எப்படி இருக்கும்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் இதை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், உப்பு, புளி இது இத்தனையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். நல்லா இடிச்சுக்கிட்டு நல்ல காரமாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா இது அவ்வளோ காரம். நல்ல மெடிசின் குணம் இருக்கிறதுனால நான் இதை அடிக்கடி பயன்படுத்துவேன். நான் இங்கேருந்து சென்னைக்கு போனாலும் சரி, இதில் கொஞ்சம் மிளகாவை எடுத்து காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது கிழங்குக்கு, அப்புறம் கஞ்சிக்கு, சூடாக கஞ்சிக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இதில் அவ்வளோ மெடிசின் குணம் இருக்கிறதுனால நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதை. பயங்கர காரம், அதனால் கொஞ்சோண்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் காய்ச்சல் கிழங்கு வேக வச்சுருந்தேன், அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர காரம், கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான்.